ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஜே ஸ்கூல். நாம் இப்போது 2ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் எண்களில் எண் பெயரை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வகுப்புக்கு போகலாம். பாட்டு பாடுவோம். இங்கே எண்களை வச்சு ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. அதை நாம் இப்போது பாட போகிறேன். நீங்களும் கேளுங்க. 1 1 1 பூமிக்கு சூரியன் 1 2 2 2 போடும் காலனி 2 3 3 3 சிறப்பான கனிகள் 3 4 4 4 நமக்கு திசைகள் 4 5 5 5 ஒரு கை விரல்கள் 5 6 6 6 நாவின் சுவைகள் 6 7 7 7 சப்த ஸ்வரங்கள் 7 8 8 8 சிலந்திக்கு கால்கள் 8 9 9 9 மதிப்பான ரத்தினங்கள் 9 10 10 10 2 கை விரல்கள் 10. இது போல் நீங்கள் பாட்டு பாடி பார்க்கலாம். அடுத்து, குதிரையை பராமரிப்பவர் தன்னுடைய 20 குதிரைகளை ஓரணி வகுப்புக்கு அழைத்து செல்கிறார். குதிரையின் மீதுள்ள எண் மற்றும் எண் பெயர்களை உற்று நோக்குக. இங்கே பாருங்கள், இவர் தான் குதிரையை பராமரிக்கிறவர். இவர் ஒரு அணிவகுப்புக்கு எல்லா குதிரையும் கூப்பிட்டு போகிறாரு. அதுக்கு எண்களும் இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு முதல்ல இருக்க குதிரைக்கு 1 அந்த எழுத்தெல்லாம் பாருங்கள். ஓ இன்று 1 2 இ ரா இண்டு 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. இந்த 20 குதிரையும் போகுது. இப்போ பாருங்கள், பொருத்தமான எண் பெயரை எழுதி அட்டவணையை நிறைவு செய்க. இப்போ இங்கே எண்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த காலத்தில் இங்கே வார்த்தைகளில் நம்ம எழுதணும். நம்ம மேலே படித்தோம் இல்லையா, இங்கே வார்த்தைகளில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 1 2 அப்படின்னு. அதை நம்ம இங்கே வார்த்தைகளில் எழுதணும். இப்போ முதல்ல இது என்ன 1 தானே. இப்போ 1ன்னு இங்கே எழுதணும். ஓ இன்று 1. அடுத்து 2 இ ரா இண்டு 2. அடுத்து 3. அடுத்து 4 நா இங்கு 4. அடுத்தது 5 ஐ போடுங்க. ஐந்து 5. அடுத்து 6 6 6. அடுத்து 7 7. அடுத்து 8 8 8. அடுத்து 9 ஓ என்பது. அடுத்து 10 பத்து 10. அடுத்து இது 11 இன்று. அடுத்து 12. அடுத்து 13 13. அடுத்து 14 அதுக்கு இன்னும் வராது, நான் தான் வந்திருக்கு. 14. அடுத்து 15 15 16 17 18 19. அடுத்து இறுதியா 20. எண்களுடன் எண் பெயரை பொறுத்துக. இப்போ 7 எங்க இருக்கு பாருங்க, இங்கே இருக்குது. அப்போ இதை இங்கே பொருத்தணும். 7
15 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. 15, 11 மேலே இருக்குது பாருங்கள். 3 இங்கே இருக்குது. 9 அதே இருக்குது பாருங்கள். அடுத்து 5 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. பொருத்தியாச்சு. அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள கட்டத்தில் ஒளிந்திருக்கும் 11 முதல் 20 வரையிலான எண் பெயர்களை கண்டறிந்து வட்டமிடுக. இப்போ நான் அதெல்லாம் கண்டுபிடிச்சி வட்டமிடுறேன் பாருங்கள். 20. அடுத்து இங்கே பாருங்கள் 16. அடுத்து இங்கே பாருங்கள் 13 இருக்குது. அடுத்து இங்கே பாருங்கள் அதில் 17 இருக்குது. அடுத்து 19 இங்கே இருக்குது பாருங்கள். 19. இது கீழே 18 இருக்குது பாருங்கள். 18. இங்கே பாருங்கள் 12 இருக்குது பாருங்கள். 12. இங்கே பாருங்கள் 15 இருக்குது பாருங்கள். 15. இங்கே 14 இருக்குது பாருங்கள். 14. அனைத்து எண்களையும் நான் வட்டமிட்டுட்டேன். அடுத்து எண் பெயரை கண்டுபிடி. இது ஒரு செயல்பாடு. இதை நீங்கள் வகுப்பறையில் செஞ்சு பாருங்கள். அடுத்து நம்ம கூட்டலை பற்றி கற்க போகிறோம். கூட்டலை பற்றி நம்ம ஏற்கனவே கற்றுருக்கோம். 2 கூட்டல் 3னா 2க்கு 2 கோடுகள் போடணும். 1 2 3க்கு 3 கோடுகள். 1 2 3. இப்போ 2த்தையும் எண்ணி கீழே எழுதணும். 1 2 3 4 5. ஞாபகம் இருக்கா? அது போல் கூட்டலை இப்போ நம்ம செய்ய போகிறோம். கண்மணி, ஆஷா மற்றும் பிரசாந்த் ஆகியோர் ஐஸ் குச்சிகளை பயன்படுத்தி கைவினை பொருட்களை செய்தனர். அவர்கள் ஒவ்வொருவரும் பயன்படுத்திய குச்சிகளின் மொத்த எண்ணிக்கையை கண்டறிந்து நீல நிற பெட்டியில் எழுதுக. பத்து கூட்டல் 8 18. ஒரு 10 இங்கே 8 ஒன்றுகள். அப்போ 18. 9 கூட்டல் 6. இப்போ பாருங்கள் 9க்கு 9 கோடுகள் போட்டுங்க. 1 2 3 4 5 6 7 8 9. இப்படி இத்தனை கோடுகள் போடுறதுக்கு பதிலாக நம்ம 9ன்னு வச்சுப்போம். மனசுக்குள்ளே வச்சுக்கிங்க. இந்த 6 கோடு மட்டும் போடுங்க. 1 2 3 4 5 6. 6 கோடு போட்டோன்னா இங்கே 9க்கு அடுத்து இருக்க எண்களை எண்ணுங்க. 10 11 12 13 14 15. 15ல் எத்தனை ஒன்றுகள் இருக்குது? 5 ஒன்றுகள் இருக்குது. ஒரு 10 இருக்குது. அடுத்து 10 கூட்டல் 9. இங்கே ஒரு 10 9 ஒன்றுகள். அப்போ ஒரு 10க்கு 1 போட்டுக்குங்க. 9 ஒன்றுகள் 19. இப்படி ஈஸியாக கூட்டலாம். இல்லை நாங்கள் கோடு போட்டு கூட கூட்டலாம். 10 மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு 9 கோடுகள் போடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9. இப்போது அடிங்க. 10க்கு அடுத்து நம்பரை சொல்லி அடிக்கணும். 10க்கு அடுத்து வர நம்பர் என்ன? 11 12 13 14 15 16 17 18 19. கரெக்டாக வந்துச்சா? அடுத்து வனவிலங்கு பூங்காவில் பயணம். பூங்கா தொடர் வண்டியில் 20 நபர்கள் உள்ளனர். ஒவ்வொரு நிறுத்தத்திலும் தொடர் வண்டியில் ஏறும் நபர்களை ராஜ் எண்ணுகிறான். இப்போ இந்த பூங்காவில் ஒரு தொடர் வண்டி போகுது. அதில் ராஜுங்கிறவன் ஒரு நிறுத்தத்துலேயும் எத்தனை பேர் ஏறுறாங்க அப்படின்னு எண்ணிக்கிட்டே வரான். இங்கே பாருங்கள், வெள்ளை புலிகளை பார்த்த பிறகு 2 குழந்தைகள் தொடர் வண்டியில் ஏறினர். ஏற்கனவே 20 பேர் இருந்தாங்க. அதில் கூடுதலாக 2 பேர் ஏறுறாங்க. அப்போது எத்தனை? 22. 20 கூட்டல் 2. 20 கூட்டல் 2. இப்போது ஒன்றுகள் இருக்கிறதுல 0 2. 0த்தையும் 2 கூட்டினா 2 தான். அடுத்து இந்த 2 அப்படி கீழே வரும். எந்த எண்ணம் இல்லை பார்த்தீங்களா? இப்போ கூடுதல் என்ன? 22. அடுத்து நீர்வாழ் காட்சி சாலையிலிருந்து 5 குழந்தைகள் தொடர் வண்டியில் ஏறினர். இப்போ ஏற்கனவே 22, அது கூட ஒரு 5. 22க்கு அப்புறம் 5 எண்களை எண்ணுங்க. 1 2 3 4 5. 22க்கு அப்புறம் சொல்லுங்கள். 23 24 25 26 27. அடுத்து 27 பேர் இருக்காங்க. இப்போ மொத்தமாக ட்ரெயினில்
குழந்தைகள் வண்ணத்து பூச்சி பூங்காவிலிருந்து தொடர் வண்டியில் ஏறினர். எத்தனை குழந்தைகள்? 2 குழந்தைகள். அப்போ 2 சேர்த்துங்க. 27 கூட 2 எண்ணுங்க. 28, 29, மொத்தமாக 29 பேர் ஏறியிருக்காங்க. அடுத்து முத்து 32 எலுமிச்சை பழங்களையும் கண்ணன் 5 எலுமிச்சை பழங்களையும் வாங்கினார்கள். அவர்கள் வாங்கிய மொத்த எலுமிச்சை பழங்கள் எத்தனை? முத்து 32 எலுமிச்சை பழம் வாங்கியிருக்காங்க. அதுக்கு 32 போட்டாங்க. அடுத்தது கண்ணன் 5 எலுமிச்சம்பழம், அது 5ன்னு போட்டிருக்காங்க. இந்த 32ல் 2 தான் என்னது? 1, 3, 10. கண்ணன் வாங்கியிருக்கிறது ஒன்றுகள் மட்டும்தான், 5. அப்போது ஒன்றுகளுக்கு நேராக அந்த 5 எழுதணும். ஒன்றுகளுக்கு நேராக 1 எழுதிடணும், 10க்கு நேராக 10 எழுதணும். முத்து வாங்கினதில் 3 10 இருக்குது, கண்ணன் வாங்குறதுல எந்த 10மே இல்லை, 5 1 தான் இருக்குது. அப்போ 5 மட்டும் எழுதியிருக்காங்க. இதை எப்படி கூட்டணும்னா நம்ம 1 கூட்டணும். 1 எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? இங்கே 2 இருக்குது, இங்கே 5 இருக்குது. 5யும் 2யும் கூட்டினா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 7 கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கூட்டி பார்த்துக்கலாம். 5 மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு 2 நம்பர் எண்ணுங்க. 5க்கு அடுத்து 6, 6க்கு அடுத்து 7 கிடச்சிச்சா? அடுத்தது 3க்கு இங்கே 3 10 இருக்குது, இங்கே எந்த 10மே இல்லைன்னா என்னது? பூஜ்ஜியம்னு அர்த்தம். இதுக்கு பேர் என்னென்னா 3 கூட்டல் 0. பூஜ்ஜியத்து கூட எந்த நம்பரை கூட்டினாலும் அதே நம்பர் தானே கிடைக்கும். இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? அப்போ 3 37 இப்படி தான் கூட்டணும். ஃபஸ்ட்டு 1 கூட்டணும். 1ல் என்னென்ன இருக்குது? 2 5. இது 2த்தையும் கூட்டி அதுக்கு நேராக கீழே எழுதணும். அதுக்கப்புறம் 10. இங்கே ஒரு 10ல் இங்கே இந்த 10ல் 3 இருக்குது, இங்கே எதுவுமே இல்லை. அப்போ எதுவுமே இல்லைன்னா பூஜ்ஜியம்னு அர்த்தம். அப்போ 3யும் 0த்தையும் கூட்டி கீழே எழுதணும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. அடுத்தது அபி 24 கொய்யாப்பழங்களையும் ஜெஸ்ஸி 33 கொய்யாப்பழங்களையும் பறித்தார்கள். அபி மற்றும் ஜெஸ்ஸி பறித்த மொத்த பழங்கள் எத்தனை? அதை கீழே கொடுத்துருக்காங்க. அபி பறித்தது 24, ஜெஸ்ஸி பறித்தது 33. இப்போ ஒன்றுகள் பாருங்கள். 4 கூட்டல் 3, 4யும் 3யும் கூட்டணும். இப்போ 4 மனசில் வச்சுக்கிட்டு 3 என்ன சொல்லுங்கள்? 5 6 7. 4யும் 3யும் கூட்டினா என்ன வருது? 7 வருதா? அதுக்கு நேராக தான் கீழே எழுதணும். இந்த 1க்கு நேராக தான் எல்லாத்தையும் கரெக்டாக எழுதணும். 1 கூட்டி 1க்கு நேராக போடணும், 10 கூட்டி 10க்கு நேராக போடணும். ஓகே, மாற்றி போட்டக்கூடாது. இங்கே 7ங்கிறதுக்கு இங்கே 7 போடக்கூடாது, அது தப்பு. 1க்கு நேராக தான் எல்லாம் இருக்கணும். இங்கே பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது பாருங்கள், எல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். அதே போல் 10க்கு நேராக 10 இருக்கணும். 2யும் 3யும் கூட்டினா 5 வரும். 2க்கு அப்புறம் 3 எண்ணுங்க. 4 5. 2க்கு அப்புறம் 3 4 5 57. அடுத்தது பாருங்கள். பலூன் வியாபாரியிடம் 23 இளஞ்சிவப்பு பலூன்களும் 4 மஞ்சள் நிற பலூன்களும் இருந்தன. அவரிடம் உள்ள மொத்த பலூன்களின் எண்ணிக்கையை காண்க. இப்போது 23 இளஞ்சிவப்பு, 4 மஞ்சள் நிறம். இப்போது 4ல் எந்த 10மே இல்லை. அப்போ அது என்னது? பூஜ்ஜியம்னு ஆகிடும். இப்போ 3 கூட்டல் 4 என்ன? 7. 7 நேராக அது கீழே எழுதணும், 1க்கு நேராக. 10ல் 2 கூட்டல் 0 2. பூஜ்ஜியத்துக்கு கூட எந்த நம்பர் கூட்டினாலும் அதே எண்ணு தான் வரும். அப்போது 27 பலூன்கள் இருந்துச்சு அவரோட மொத்தமாக. பள்ளிகளுக்கு இடையேயான போட்டியில் ஒரு பள்ளி 30 தங்கப் பதக்கங்களும் 21 வெள்ளி பதக்கங்களும் வென்றது. அப்பள்ளி வென்ற மொத்த பதக்கங்களின் எண்ணிக்கையை காண்க. இப்போ 30 தங்கப்பதக்கம், 21 வெள்ளி பதக்கம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எதை கூட்டணும்? ஒன்றுகளை தானே கூட்டணும். 0 கூட்டல் 1 1. அதாவது பூஜ்ஜியத்துக்கு கூட எந்த எண்ணெய் கூட்டலாம் அதே எண்ணெய் தான் கிடைக்கும். அதான் 0 கூட்டல் 1 1. 3 கூட்டல் 2. இந்த 3யும் இந்த 2யும் கூட்டுங்க. 3க்கு அடுத்து 2 எண்கள் 4 5 51. அடுத்து ரீனா ஒரு நாள் 30 பேனாக்களை கடையிலிருந்து வாங்கினாள். அடுத்த நாள் 50 பேனாக்களை வாங்கினாள். அவளிடம் உள்ள மொத்த பேனாக்களின் எண்ணிக்கை 30 கூட்டல் 50. ஒன்றுகளை கூட்டும். பூஜ்ஜியத்தையும் கூட்டினா 0 தான் விடை. 3யும் 5யும் கூட்டுங்க. 3க்கு அப்புறம் 5 எண்கள் எங்க? 3க்கு அப்புறம் 4 5 6 7 8.
இல்லைன்னா இந்தமாரி கோடு போட்டுங்க. 5 கோடு போட்டுட்டு இப்போ அடிங்க. 3க்கு அப்புறம் 4, 5, 6, 7, 8 மொத்தம் 80. மணியிடம் 54 கரிக்கோளும் பொன்னியிடம் 21 கரிக்கோளும் மாலினியிடம் 23 கரிக்கோள்களும் இருந்தன. அவர்களிடம் இருந்த மொத்த கரிக்கோள்களின் எண்ணிக்கையை காண்க. 54, 21, 23. இப்போ ஒன்றுகளை கூட்டணும். இப்போ 4ஐயும் 1ஐயும் கூட்டுங்க. 4ஐயும் 1ஐயும் கூட்டினா என்ன கிடைக்கும்? 4க்கு அப்புறம் ஒரு எண் 5. அடுத்து 5ஐயும் 3ஐயும் கூட்டுங்க. 5க்கு அப்புறம் 3 எண் எண்ணுங்க. 3 எண் 1, 2, 3, 6, 7, 8. அதுபோல் அடுத்து 5, 2ஐயும் கூட்டுங்க. 5, 2ஐயும் கூட்டினா 7. 7, 2ஐயும் கூட்டுங்க. 7க்கு அப்புறம் 2 எண் 8, 9, 98. இப்போ கூட்டலில் வெவ்வேறு விதம் இருக்குது. நான் இதே பேர் இங்கே கோடு போட்டு கூட்டினேன் இல்லையா? அதுபோல் கை விரல்களை வச்சு கூட்டலாம். அதுக்கப்புறம் எண் கோட்டை பயன்படுத்தி கூட்டலாம். மணிகள், ஆணிமணி சட்டம் இதுங்களெல்லாம் பயன்படுத்தி கூட்டலாம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச முறையில் கூட்டலாம். கைகளை விட்டும் கூட்டலாம், இல்லை என்னை போல் இந்த கோடு போட்டு அதை அடிச்சும் கூட்டலாம். சிறந்த வழி இதே போல் நீங்கள் மனசுக்குள்ள ஒரு எண்ணெய் வச்சுக்கிட்டு கைகளை வச்சு கூட்டுங்க. அதுதான் நல்ல வழி. இப்போது விரல்களை பயன்படுத்தி கூட்டல். 24 கூட்டல் 3. இங்கே பாருங்கள், 24 மனசுக்குள்ளே வச்சுக்கிங்க. இந்த கேள் மனசுக்குள்ளே மைண்டுக்குள்ளே வச்சுக்கிட்டா 24ன்னு. அடுத்தது கூட்டல் 3. இப்போது அந்த 24 கூட 3 விரல்களை விட்டுக்குங்க. 3 விரல்களை விட்டாச்சா? இப்போ 24க்கு அப்புறம் 3 எண்களை சொல்லணும். 24க்கு அடுத்து வர 3 எண்களில் 3வது எண் தான் அந்த கூடுதலுக்கான ஆன்சர். ஓகேவா? இப்போது 24க்கு அடுத்து என்னது? 25, அதுக்கடுத்து 26, அதுக்கடுத்து 27. அதை தான் ஆன்சராக எழுதியிருக்காங்க. 24 மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அது கூட 3 எண்ணை கூட்டணும். இந்த முறையை நீங்கள் எப்பவுமே பயன்படுத்துங்க. இதுதான் ஸ்டாண்டர்டான மெத்தட். இது உங்களுக்கு எப்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொடுத்துருக்க நம்பரில் ஒரு நம்பரை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இன்னொரு நம்பர் எத்தனை இருக்குதோ அத்தனை எண்களை சொல்லணும். அடுத்தடுத்து சொல்லி கடைசியாக வர எண்ணு தான் அந்த கூடுதலுக்கான விடை. இப்போ எண் கோட்டை பயன்படுத்தி கூட்டல் பாருங்கள். 14 கூட்டல் 5. 14 இங்கே இருக்கா? அதுக்கடுத்து 5 எண்களை எண்ணுங்க. 1, 2, 3, 4, 5. 5வது இடத்துல என்ன இருக்குது? 19 இருக்குது. அப்போ தான் அதுதான் அந்த கூடுதலுக்கான ஆன்சர். இதை முதல் முறையிலையும் நீங்கள் கூட்டலாம். 14 மனசுக்குள்ளே வச்சுக்கிங்க, மைண்டுக்குள்ளே வச்சுக்கிங்க. அடுத்து 5 எண்களை சொல்லுங்கள். 15, 16, 17, 18, 19. அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. அடுத்து மணிகளை பயன்படுத்தி கூட்டல். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிங்க அப்படின்ட்டு. ஆனால் ஃபஸ்ட்டு மெத்தட் தான் உங்களுக்கு எப்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த 3 மெத்தடையும் தெரிஞ்சுக்கிங்க எப்படி வருதுன்னு. சும்மா 32, 24, 13. 32க்கு 32 மணிகள், இங்கே 24 மணிகள், இங்கே 13 மணிகள். இப்போ இதில் 10 மணிகளாக எடுக்கிறாங்க. 1, 2, 3, 4, 5, 6. எத்தனை 10 இருக்குது? 6 10 எடுத்துருக்கு. அடுத்தது ஒன்றுகளை எண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. 9 ஒன்றுகள், 69. இதை நீங்கள் மணிகளை பயன்படுத்தி கூட்டணும்னா நீங்கள் 32, 24, 13ன்னு ஒன்றுகள் 10கள் போட்டு ஒன்றுகளை ஃபஸ்ட்டு போட்டு கீழே எழுதுங்க. 2 4 கூட்டினா 6, 6 3 9, 3 2 கூட்டினா 5, 5 1 6, 69. இந்த மெத்தடில் நீங்கள் போடலாம். இப்படி மணிகளை போடுறதுக்கு அதிக டைம் ஆகும். அதனால் இப்படி நீங்கள் கூட்டுறது தான் ஈஸி. சரிங்களா? இந்த மெத்தடை தெரிஞ்சுக்கிங்க, அவ்வளோதான். ஆணிமணி சட்டத்தை பயன்படுத்தி கூட்டல் எப்படி பாருங்கள். 26 கூட்டல் 61. 26க்கு இங்கே 26 போட்டாங்க, 61க்கு 61 போட்டாங்க. இப்போ 10களை எண்ணணும். எத்தனை 10கள்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8 10கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8 10கள். ஒன்றுகள் எத்தனை? 6. 1, 2, 3, 4, 5, 6. 6 ஒன்றுகள், இங்கே ஒரு 1, 7. மொத்தம் 7 ஒன்றுகள். இந்த மணிகளை போட்டணும், அவ்வளோதான். அதுதான் ஆணிமணி. இப்போது பின் வருவனவற்றுக்கு கூடுதல் காண்க. இது நம்ம ஏற்கனவே பார்த்த கூடுதல் தான். 5 3. 5 மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு 3 எண்ணுங்க. அதாவது 3 கோடு போட்டுங்க. 5க்கு அடுத்து 6, 7, 8. இங்கே 8 ஒன்றுகளுக்கு நேராக 8.
10கள் 2, இங்கே 0 இருக்குன்னு அர்த்தம். எது இல்லைனா 2 கூட்டல் 0 2, அந்த எண் என்ன 28. 25 கூட்டல் 3 என்னது 28. இப்போ பாருங்கள் 42 கூட்டல் 0, பூஜ்ஜியத்தோட எந்த எண்ணை கூட்டினாலும் அதே எண்ணு தான் வரும். 2யும் 0த்தையும் கூட்டினா 2. அடுத்து 4 அப்படியே கீழே இறக்கிங்க. இங்கே வந்து எந்த எண்ணும் இல்லை, அப்போனா 0ன்னு அர்த்தம். அப்போ 4 கீழே இறக்கிக்க வேண்டியதான். 42. இப்போ பூஜ்ஜியத்தோட எந்த எண்ணை கூட்டினாலும் 0 தான். 1, இந்த 6 10க்கு கீழே 61. இப்போது 5 மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு 3 எண்ணை எண்ணுங்க. 5க்கு அடுத்து 6 7 8, அப்போ இது 8. இப்போ 4 மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு 2 எண்ணை எண்ணுங்க. 4க்கு அடுத்து 5 6 6, புரியுதா 68. இப்போது 3 கூட்டல் 0 3, 2 கூட்டல் 4 6, 63. 0 கூட்டல் 0 0, 5 கூட்டல் 3 8. எப்படின்னா 5 மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு 3 எண்ணு எண்ணணும். 5 மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டேன். 5க்கு அப்புறம் விரல் விடுங்க, 3 விரல் 6 7 8. இப்போ உங்கள் கையை பாருங்கள், 3 விரல் இருக்கா, அப்போ 8. இந்த மெத்தடை பயன்படுத்தி எல்லாத்தையும் கூட்டுங்க, அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது 6 கூட்டல் 2, 6க்கு அப்புறம் 2ன்னு சொல்லுங்கள், 7 8. இப்போ 8 மனசுக்குள்ள வச்சுக்கிங்க. அடுத்தது அது கூட 1 கூட்டுங்க, 8க்கு அப்புறம் 9. இப்போ 3 கூட 3 மனசில் வச்சுக்கிட்டு 2 கூட்டுங்க. 3க்கு அப்புறம் 2 விரல் விடுங்க. விட்டுட்டிங்களா? இப்போது விரலை மடக்குங்க. 3க்கு அப்புறம் 4 5. எத்தனை வந்திருக்கு 5 வந்திருக்கா? இப்போ 5 மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு 4 விரல் விடுங்க. 4 விரல் விட்டுட்டிங்களா? இப்போ 5க்கு அப்புறம் நம்பர் சொல்லுங்கள். ஒரு விரலாக மடக்குங்க. 5க்கு அப்புறம் 6 7 8 9. இப்போ எந்த விரலும் இல்லை பாரு, எல்லா விரலையும் மடக்கியாச்சு. அப்போ 9 99. இப்போ 8 கூட்டல் 0 0, அப்போது 8 தான் ஆன்சர். ஏன்னா 8 கூட 0 கூட எந்த எண்ணை கூட்டினாலும் அதே எண்ணு தான் ஆன்சராக வரும். இப்போ 4 மனசில் வச்சுக்கிட்டு 1 கூட்டுங்க. 4க்கு அப்புறம் ஒரு விரல் விட்டுக்குங்க. இப்போ 4க்கு அப்புறம் 5, அதை மடக்கிக்கிங்க. இப்போ 5 ஆன்சராக கிடச்சிருக்கா? 5க்கு அப்புறம் 3 விரல் விட்டுங்க. 5 மனசில் நினச்சிக்கிட்டு 3 விரல் விடுங்க. இப்போ கவுண்ட் பண்ணுங்கள். 5க்கு அப்புறம் என்ன வரும்? 6, ஒரு விரலை மடக்குங்க. அடுத்து 7, அந்த விரலை மடக்குங்க. அடுத்து 8, அந்த விரலை மடக்குங்க. இப்போ ஆன்சர் என்ன கிடச்சிச்சு? 8. இப்போது 6 கூட்டல் 2, 6 மனசில் வச்சுக்கிட்டு 2 கூட்டுங்க. 6க்கு அப்புறம் 7 8, 8 மனசில் வச்சுக்கிட்டு 1 கூட்டுங்க. 8க்கு அப்புறம் 1 ஒரு நம்பர் கூட்டுங்க. 8க்கு அப்புறம் வர நம்பர் என்ன? 9. ஒரு நம்பரை கூட்டினா 9. அடுத்து 7க்கு அப்புறம் 7 மனசில் வச்சுக்கிட்டு 2 கூட்டுங்க. 8 9 99. அடுத்து பின்வருவனவற்றை கூட்டுக. இதில் எது ஒன்றுகள் பாருங்கள். 4 தான் 1, 5 இங்கே 1. இப்போ 4 5 முதல்ல கூட்டி இங்கே எழுதுங்க. சரிங்களா? வர ஆன்சரை இல்லை இப்படி கூட்ட முடியலன்னா நீங்கள் அது போல் எழுதுங்க. ஃபஸ்ட்டு 34 35ன்னு எழுதி இப்படி நீங்கள் கூட்டலாம். இல்லை அப்படி எழுதாமல் நான் கூட்டுறேன்னு வச்சுக்கிங்களேன். ஃபஸ்ட்டு ஒன்றுகளை கூட்டுங்க. 4 கூட 5 கூட்டினா என்ன கிடைக்கும்? 4க்கு அப்புறம் 5 விரல் விடுங்க, மடக்குங்க. இப்போது 5 6 7 8 9 9, அதை ஒன்றுகள் இடத்துல எழுதணும். இது ஒன்றுகள், இது 10கள். இப்போ நான் ஒன்றுகளை தான் கூட்டுறேன். இப்போ அடுத்தது 10களை கூட்டுங்க. இங்கே 3 10கள் 3 10கள். 3 மனசுக்குள்ளே வச்சுக்கிங்க, 3 விரல் விடுங்க. இப்போ அடுத்த நம்பரை சொல்லுங்கள். 3க்கு அப்புறம் 4, அந்த விரலை மடக்குங்க. அடுத்து 5, அடுத்து 6 69. இப்படி கூட்டினாலும் உங்களுக்கு ஆன்சர் ஒன்றா தான் வரும். ஃபஸ்ட்டு 1 கூட்டி எழுதணும், அடுத்து 10 கூட்டி எழுதணும். இல்லை ஒரு நம்பருக்கு கீழே ஒரு நம்பர் எழுதி நீங்கள் கூட்டலாம். இது வந்து ஒன்றுகள், இது வந்து 10கள். இப்போ 4 கூட்டல் 5 9, 3 கூட்டல் 3 6. அந்தந்த நம்பருக்கு நேராக கீழே எழுதணும், அந்த இடத்துக்கு நேராக. சரிங்களா? அடுத்தது 13 கூட்டல் 2 கூட்டல் 1. இது ஒன்றுகள், இது ஒன்றுகள், இது ஒன்றுகள். இப்போ 3 கூட்டல் 2 5, 5 கூட்டல் 1 6. 6 இங்கே எழுதிட்டேன். அடுத்தது ஒரு 10 தான் இருக்குது, அதை எழுதிக்கிட்டேன் 1ன்னு. இப்படி நீங்கள் கூட்டலாம். ஃபஸ்ட்டு ஒன்றுகளை கூட்டி எழுதிக்கிங்க 1ஆம் இடத்துல. அடுத்தது 10களை கூட்டி எழுதுங்க 10ஆம் இடத்துல. இப்போ நான் சரன்னு கூட்டி எழுதுகிறேன். இல்லை உங்களுக்கு இப்படி கூட்ட கஷ்டமாக இருந்தால் ஒரு நம்பருக்கு கீழே ஒரு நம்பர் எழுதுங்க. இப்போ 3வது பாருங்களா, நான் எழுதுகிறேன். 14 கூட்டல் 10 கூட்டல் 2. இப்போ 4 கூட்டல் 2, 4 மனசில் வச்சுக்கிட்டு 2 விரல் விட்டுக்கிட்டேன். இப்போ 2 விரலை மடக்க போகிறேன். 4க்கு அப்புறம் 5 6.
இப்போ 1 கூட்டல் 1 என்னது 2, 26. இப்போ 34, 30, 3. இப்போ 4 கூட்டல் 0, 0, 0 கூட்டல் 3, மன்னிக்கவும், 4 கூட்டல் 0, 4, 4 கூட்டல் 3, 7, 3 கூட்டல் 3, 6, 67. நீங்கள் கூட்டி பாருங்கள். இப்படி கூட்ட கஷ்டமாக இருந்தால் ஒரு நம்பருக்கு ஒரு நம்பர் எழுதி கூட்டுங்க. 0 கூட்டல் 6, 6, 6 கூட்டல் 0, 6. 0ங்கிறது ஆங்கிலத்தில் சொல்கிறேன், தமிழில் பூஜ்ஜியம்னு சொல்லுவோம். அடுத்தது 3 கூட்டல் 2, 5, 5 கூட்டல் 4, 9. இப்போ 5 கூட்டல் 3, 8, 8 கூட்டல் 1, 9. 4 கூட்டல் அடுத்த 10களை கூட்டுறேன். 4 கூட்டல் 2, 6, 6 கூட்டல் 2, 8, 89. 10கள் மற்றும் 1களுக்கு வட்டமிட்டு கொடுக்கப்பட்டுள்ள எண்களின் கூடுதல் காண்க. 10கள் மற்றும் 1களுக்கு வட்டமிட்டு கூடுதலை காணும். உதிரி மணிகளை வட்டமிட்டு 1களின் கூடுதல் காண்க. 10 மணிச்சரங்களை வட்டமிட்டு 10களின் கூடுதலை காண்க. இப்போ 43 கூட்டல் 25. அப்போ 4 10க்கு வட்டமிடுங்க. இப்போ 4 10 இங்கே 2 5. 4 கூட்டல் 2, 6. 6 10க்கு நம்ம இப்போ வட்டமிடணும். 1 2 3 4 5 6. 6 10க்கு வட்டமிட்டாச்சா? 3 கூட்டல் 5, 8. அப்போ 8 1களுக்கு வட்டமிடுங்க. 1 2 3 4 5 6 7 8. இந்த 8 1களுக்கு வட்டமிடுறேன். இப்போ மொத்தம் எத்தனை? இங்கே 6 10 இருக்குது. அப்போது 6 10க்கு 6. எத்தனை ஒன்றுகள்? 8 ஒன்றுகள். 68. எடுத்துக்காட்டில் உள்ளதை போல் இடப்புறம் உள்ள எண்களை 10 மற்றும் 14உடன் கூட்டி வலப்புறத்தில் உள்ள வட்டங்களை நிறைவு செய்க. இப்போ 20 கூட்டல் 10, 30. எப்படி கூட்டிருக்காங்க பாருங்கள். பூஜ்ஜியத்தையும் ஃபஸ்ட்டு கூட்டணும். அப்படி கூட்ட முடியலன்னா 20 கூட்டல் 10ன்னு போட்டுக்கோங்க. இப்போ பூஜ்ஜியத்தையும் ஒன்றுகளை ஃபஸ்ட்டு கூட்டணும். அடுத்தது 10கள். ஒன்றுகளை ஃபஸ்ட்டு கூட்டுங்க. 0, 2 கூட்டல் 1, 3, 30. அந்த ஆன்சரை இங்கே எழுதியிருக்காங்க. அடுத்தது 25 கூட்டல் 10. 25 எழுதிக்கிங்க, 10 எழுதிக்கிங்க. ஃபஸ்ட்டு ஒன்றுகளை கூட்டணும். 5 கூட்டல் 0, 5. பூஜ்ஜியத்து கூட எந்த நம்பரை கூட்டினாலும் அதே நம்பர் தான் ஒரு ஆன்சராக. அடுத்தது 10களை கூட்டுங்கள். 2 கூட்டல் 1, 3, 35. அடுத்து 36 கூட்டல் 10. 36 கூட்டல் 10. 6 எழுதுங்க. 3 கூட்டல் 1, 4, 46. அடுத்து 48 கூட்டல் 10. இப்போ 48 ஒன்றுகளை ஃபஸ்ட்டு கூட்டம். 8 கூட்டல் 0, 0. அடுத்து 10. 4 கூட்டல் 1, 5, 50. இப்போ 32 கூட்டல் 14. 32 போட்டுக்கோங்க, 14 போட்டுக்கோங்க. 1 கூட்டினா 4 கூட்டல் 4, 8. 3 கூட்டல் 1, 4, 40. மன்னிக்கவும், இது 32. இது 6, 46. அடுத்து 40 கூட்டல் 14. 40 கூட்டல் 14. இது ஒன்றுகள், இது 10கள். 0 கூட்டல் 4, 4. 4 கூட்டல் 1, 5. 54. 53 கூட்டல் 14. 53 கூட்டல் 14. 3 கூட்டல் 4, 7. 5 கூட்டல் 1, 6. 67. அடுத்து 65 கூட்டல் 14. 65 கூட்டல் 14. 5 கூட்டல் 4, 9. 6 கூட்டல் 1, 7. 79. அடுத்து 2 1. 23 கூட்டல் 5, 28. அதே இந்த 5 இங்கே போட்டு 23 இங்கே போட்டு கூட்டினாலும் அதே ஆன்சர் தான் கிடைக்கும். அதை தான் சொல்கிறாங்க. 5 கூட்டல் 23 என்ன தான்? 28 தான். இந்த 2 ஆன்சரையும் பாருங்கள், ஒன்று போல் இருக்குது பாருங்கள். நம்பரை எப்படி மாற்றி போட்டாலும் கிடைக்கிற ஆன்சரு ஒன்றா தான் வரும். வேணால் கூட்டி பார்ப்போமா? ஒரு நம்பரை மட்டும் கூட்டி பார்ப்போமா? 23 கூட்டல் 5. 23 மேலே போட்டுட்டு 5 கீழே போட்டுக்கிட்டேன். இப்போ 3 கூட்டல் 5 என்னது?
ஒன்றுகளை கூட்டுறேன். 3 கூட்டல் 5 8. அடுத்து 10கள் 2. இங்கே 0 இருக்கிறது மாரி அர்த்தம். 2 கூட்டல் 0 2. இப்போது இதே என்ன 5 மேலே போட்டுக்கிறேன், 23 கீழே போட்டுக்கிறேன், இடம் மாற்றி போட்டுக்கிறேன். இது ஒன்றுகள், இது 10கள். 10கள் எதுலன்னா 0ன்னு அர்த்தம். இப்போ 5 கூட்டல் 3 8, அந்த 2. இங்கேயும் 28 தான் கிடைக்குது, இங்கேயும் 28 தான் கிடைக்குது. பார்த்தீங்களா? அதுபோல் நம்பரை மேலேயும் கீழே மாற்றி எழுதினாலும் இந்த சைடில் மாற்றி எழுதி கூட்டினாலும் உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் என்ன தான் இருக்கும்? ஒன்றா தான் இருக்கும். அதாவது ஒரே எண்களை இடம் மாற்றி கூட்டும்போது கிடைக்கும் ஆன்சரு ஒன்றா தான் இருக்கும். எப்படி கூட்டினாலும் ஒரே ஆன்சர் தான். அதுபோல் 13 கூட்டல் 0 13 தான். 0 கூட்டல் 13 13 தான். 23 கூட்டல் 35 58 தான். 35 கூட்டல் 23 58 தான். நீங்கள் கூட்டி பாருங்கள், நான் கூட்டினது போல் உங்களுக்கு ஆன்சரு சரியாக தான் கிடைக்கும். அடுத்து இது ஒரு செயல்பாடு, இதை விட்டுடலாம். மனக்கணக்கு போடலாம். இப்போ வாங்க. 30 குழந்தைகள் கயிறு தாண்டும் விளையாட்டு விளையாடினர். மேலும் 20 குழந்தைகள் அவ்விளையாட்டில் சேர்ந்தனர் எனில் அவ்விளையாட்டில் உள்ள மொத்த குழந்தைகளின் எண்ணிக்கை என்ன? ஏற்கனவே 30 பேர் சேர்ந்துருக்காங்க, 3 10கள், அது கூட 20 குழந்தைகள் சேர்ந்துருக்காங்க, 2 10கள். இப்போ 3 2 5. 5 10கள்னால் எத்தனை? 50. இப்படி நீங்கள் மனசுக்குள்ளே போடணும். அப்படி இல்லைன்னா 3 10களையும் 2 10களையும் கூட்டுங்க. 3 2 5. அடுத்து ஒன்றுகளை கூட்டுங்க. 0 0 கூட்டினா 0. அப்படின்னா நீங்கள் மனசுக்குள்ளே போடணும், கூடுதல் போட வேணாம். 30 கூட்டல் 20 இப்படி போட்டு 0 5 இப்படி போடுறதுக்கு பதிலாக நீங்கள் இதை வந்து மனசுக்குள்ளே போடணும். அடுத்து சுஜி 12 குழந்தைகளையும் 15 பெரியவர்களையும் பூங்காவில் எண்ணி பார்த்தால் எனில் அவள் எண்ணி பார்த்த மொத்த மனிதர்களின் எண்ணிக்கை என்ன? 12 குழந்தைகள் 15 பெரியவர்கள். அப்போ 12 குழந்தையில் ஒரு 10 இருக்குது, 15 பெரியவர்களில் ஒரு 10 இருக்குது. கூட்டினா 2 10 20. அப்போது மீதி எத்தனை ஒன்றுகள் இருக்குது? 5 ஒன்றுகள் 2 ஒன்றுகள். 5 2 கூட்டினா 7. ஏற்கனவே 2 10கள், இப்போ 7 ஒன்றுகள். அப்போ 27. அடுத்து ஒரு மீனவர் காலையில் 22 மீன்களையும் மதியம் 12 மீன்களையும் பிடித்தார். அவர் பிடித்த மொத்த மீன்களின் எண்ணிக்கை. 22ல் 2 10 இருக்குது, அதை மனசில் வச்சுக்கிங்க. 12ல் ஒரு 10 இருக்குது. அப்போ 2 கூட்டல் 1 3 10. 3 10கள் எத்தனை ஒன்றுகள்? இங்கே 2 ஒன்றுகள், இங்கே 2 ஒன்றுகள், 4 ஒன்றுகள். 3 10கள் 4 ஒன்றுகள். அந்த எண்ணம் என்ன? 34. அப்போ மொத்த மீன்கள் வந்து 34. வகுப்பறையில் 15 ஆண்களும் 24 பெண்களும் இருந்தனர். வகுப்பில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை என்ன? 15ல் எத்தனை 10 இருக்குது? ஒரு 10 இருக்குது, 5 ஒன்று இருக்குது, அதை தனியாக வச்சுக்கிங்க. 24ல் 2 10 இருக்குது, 4 ஒன்று இருக்குது, அது தனியாக மனசுக்குள்ள வச்சுக்கிங்க. இப்போது 3 10 5 4 9 39. 3 10 9 ஒன்றுகள். இப்போ ஒரு பறவைகள் சரணாலயத்தில் 33 கிளிகளும் 15 மயில்களும் இருந்தன எனில் அங்கிருந்த மொத்த பறவைகள் எத்தனை? 33 கிளிகள் 15 மயில்கள். 33ல் எத்தனை 10? 3 10. 15ல் எத்தனை 10? ஒரு 10. அப்போ மொத்தம் 4 10. ஒன்றுகள் என்னங்க? இப்போது 3 ஒன்றுகள் 5 ஒன்றுகள் 8 ஒன்றுகள். அப்போது 48 பறவைகள் அங்கே இருந்துச்சு. இப்படி மனசுக்குள்ளே நீங்கள் 10களை தனியாக பிரித்து ஒன்றுகளை தனியாக பிரித்து கூட்டி போடலாம். நன்றி மாணவர்களே, மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.